வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது எங்களோட தனுஷ்கோடியோட ட்ரிப்பை பற்றி தான். நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி போயிருப்பீங்க, சில பேர் போயிருக்க மாட்டீங்க. போகாதவங்க கண்டிப்பாக தனுஷ்கோடி வந்து போய் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான அமைதியான ஒரு பிளேஸ் வந்து தனுஷ்கோடி. நாங்கள் மதுரையிலேருந்து ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். நாங்கள் தனுஷ்கோடி வந்து ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆணுச்சு எங்களுக்கு. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம். இது பாம்பன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. கடலுக்கு நடுவில் இந்த பாலம். இதில் போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் ஆனால் 2 பக்கமும் அந்த கடலை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த பாம்பன் பிரிட்ஜு. இதுக்கு கீழே தான் வந்து கப்பல் போகும்போது அந்த பாலம் வந்து 2ஆக கொஞ்சம் மேலே தூக்கி கீழே வந்து கப்பல் போகிற மாதிரியும், திரும்ப கப்பல் போனதுக்கப்புறம் திரும்பவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கும் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதையும் பார்க்குறதுக்கு மேலேருந்து நம்ம அந்த கடலில் நிற்கிற போட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்ப அழகாக இருந்தது. பாம்பன் பாலத்தோட அழகை ரசித்ததுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப தனுஷ்கோடி வந்து கிளம்பினோம். பாம்பன் பாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் தனுஷ்கோடி இருக்குது. நம்ம அங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து நிறைய பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. அங்கே வர்றதுக்கு பஸ் விட்டுருக்காங்க. நம்ம கார், ஆட்டோ எது வேணாலும் புக் பண்ணி வரலாம். நாங்கள் கார்லேயே போனதுனால நாங்கள் ஃபுல்லாக போயிட்டோம். 5 மணி வரைக்கும் தான் அது வந்து ஓப்பனிங் டைம். தனுஷ்கோடியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் ஒரு 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தனுஷ்கோடியை நெருங்க ஒரு ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக 2 பக்கமும் கடலோட நடுவில் ரோடு, சின்னதாக ஒரு ரோடு, 2 பக்கமும் கடல். அங்கேருந்து வர்ற அந்த காற்று, அந்த அலையோட சத்தம் எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த ட்ராவல் வந்து ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு ட்ராவல். கண்டிப்பாக எல்லாருமே தனுஷ்கோடி வந்து ஒரு தடவையாவது பாருங்கள். இது வந்து லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிலப்பரப்போட கடைசி நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு மயான அமைதி. அந்த அமைதிக்கு என்ன காரணம் எல்லாருக்குமே தெரியும். 1964 ஒரு புயல் வந்து இந்த இடம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமா நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கடைகள் மட்டும் அங்கே இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் தனுஷ்கோடி வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தனுஷ்கோடி எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருந்தது. அங்கே ஒரு கடையில் நிப்பாட்டி நாங்கள் வந்து சாப்பாடு வந்து லஞ்ச் மதியம் வந்து சாப்பிட்டோம். அங்கேவே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாமே பிடிச்சி வச்சுருந்தாங்க. நமக்கு எந்த மீன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க உடனே அதை க்ளீன் பண்ணி நமக்கு உடனே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அதோட ஒரு மீன் குழம்பு, சாப்பாடு, ஃபுல் மீல்ஸோட சாப்பாடும் இருந்தது. சுத்தம்லாம் அதிகமாக அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மலான சின்ன சின்ன கடைகள் தான் இருந்தது. அப்படி நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரத்துலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனுஷ்கோடி ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். தனுஷ்கோடியோட எண்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு பாலம், ஒரு குட்டியாக ஒரு பாலம் வந்து இருந்தது. கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாலம் இருந்தது. அது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான பிளேஸு. நாங்கள் அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து அங்கே எடுத்தோம். நம்ம எடிட்டிங்கே தேவையில்லை, அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் வந்து அழகாக ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே அங்கே கொஞ்சம் பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த இடத்துல இருந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணோம்.
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்தது. கடல்லேருந்து கிடைக்கிற சிப்பி, சங்கு இதை வச்சு அவங்களே நிறைய டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணி நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுலேருந்து நாங்கள் ஒரு மிரர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஷாப்லேருந்து ஒரு மிரர் மட்டும் வாங்கியிருந்தோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு வெரைட்டிலாம் நிறையா இருந்தது. மக்களே, ஃபைனலி நாங்கள் வந்து இந்தியாவோட கடைசி நிலப்பரப்புக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தலைமன்னார் இலங்கையில் இருக்க தலைமன்னார் வந்து 27 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த கடைசி நிலப்பரப்பு. ஸோ இங்கே தமிழ்நாட்டு மக்களை விட நிறைய நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. நிறைய நார்த் இண்டியன்ஸ் தான் இருக்காங்க. தமிழ் பீப்புள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்தது. ஸோ இந்த இடத்த நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் ஒரு 5 o'clock மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தனுஷ்கோடி ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தனுஷ்கோடி வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் வந்து அது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். போனவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.